ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஒரு பெரிய வாய்க்கால். அந்த வாய்க்கால் வந்து அந்த சேறு ஃபுல்லாக படிஞ்சிருக்கு இந்த பூண்டால். அந்த பூண்டை எல்லாத்தையும் இப்போ ஒதுக்கிட்டு இருக்காப்புல. இப்போ அந்த ஒதுக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விரால் நிறைய கிடக்குங்க. இங்கே பாருங்கள், எக்கச்சக்கமாக விரால் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை வேற என்ன ஏதாவது விரால் பிடிச்சிருக்கியா? பையில் இருக்கா? இங்கே பாருங்கள், பையில் வேற வச்சுருக்காப்புலையா. பாருங்கள், கட்டை பாருங்கள், முரட்டு கட்டாக இருக்குது. விராலுக்கு போய் இதில் தான் இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அப்புறமேட்டுக்கு. ஆனால் பெருசு கடந்து மாப்பிள்ள காணும் மாப்பிள்ள. இந்த மாதிரி சேர்த்துல தான் இருக்க மாட்டேங்குது. இதில் ஒரு 1 கிலோ 1.5 கிலோ ஒரு விரால் கிடந்தது. குத்துன மாதிரி இன்னைக்கு முரளி தான் மிஸ் ஆகிடுச்சு. ஒரு விரால் அடிச்சுது, பெருசு பெருசு அது மிஸ் ஆகிடுச்சு. எங்கேயோ போய் ஏறிடுச்சு. அதான் இப்போ நோண்டணும் உட்காந்து. ஒரு நாள் 2 வந்து பார்த்தோன்னா அது தெரிஞ்சிடும். எத்தனை போய் சொருக மாட்டேங்க. அதான் இல்லை, விரால் மட்டும் ஒரு தனி தான் போல இருக்கு. ஆல்ரெடி பையன் அவுறான் பார்ப்போம். எங்கே பிடிச்சாதா பையன் அவுக்குறாப்புல. நான் சொன்னேன்ல மீன் இதில் தான் இருக்குது. பார்ப்போம். இங்கே பாருங்க மாப்பிள்ள, எங்கே மாப்பிள்ள பிடிச்ச? எந்த வாய்க்கால்ல? என்னடா சொல்ற? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, அக்கறையை பாருங்க. ஐயோ சரியான விராலுங்க. எப்படிங்க? அப்பா சூப்பருங்க, நல்ல சைஸ். செத்து போச்சு. அது கொஞ்சம் மட்டும் இதாகிட்டு. இது கொஞ்சம் உயிரோட இருக்குது. அதெல்லாம் உயிரோட கீழே போடாது. மண்ணில் போடாது. தோண்டில் மாட்டுச்சு. மண்ணில் போடக்கூடாது. மண்ணில் போட்டுட்டு ஐயோ பாரு, இது மட்டுதுங்க நல்ல சைஸு. அது இந்த சைஸ் தான் நினைக்கிறேன். அப்போ நாங்கள் அன்றைக்கி குத்துனது மண்டாவில் மிஸ் ஆனது. 2 கிலோ இருக்குமா? இருக்கும். காசு ஒன்றும் கிலோ இருக்காது. அது விரால் தான் வேணும் வீட்டுக்கு. இந்த விராலும் சாப்பிடணும். அந்த செத்து போச்சு இல்லை செத்து இல்லையா? அது வீட்டுக்கு எடுத்து போய்டு கொடுக்காத. குட்டியாது எதுவும் விடுற மாதிரி இல்லை. குத்துருவா. அவர் ஒருத்தர் இருக்காரு, பெரியவர். ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு. இதில் பிடிச்சியா அங்கே பிடிச்சியா? எதலையா இதில் பிடிச்சியா பெருசெல்லாம்? எல்லாமே இல்லை, வாய்க்கால தான்டா பிடிச்சான். நீ சொல்ல வந்து பழக்கம் இல்லையா? நான் 6 மணிக்கெலாம் ஏஞ்சி வந்தோம். 6 மணிக்கெலாம் ஏந்திருக்கோண்ணா. நீ சொல்லாத ஏஞ்சிருக்க பற்றிலாம் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். ஆனால் நீ யதார்த்தமாக வந்திருக்க. நைட்டு தூண்டி போட்டான், அதை எடுக்கிறதுக்காக வந்தாள். நான் என்னடா செலக்குங்குது என்ன உள்ளே இறங்கிட்டான். பரவாயில்லையா, தேடிடுச்சாடி. போட்டு அழுத்தம் கொடுத்து வைக்கக்கூடாது, லூஸாக கட்டு. அழுத்தம் கொடுத்தா மண்டே போட்டு மண்டே போட்டால் சாப்பிட்டு போகிறோம் போ. அவ்வளோதான். விரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்க்கால் இன்னும் விரால் இருக்குதான். பிடிக்கணுன்னு இருக்காப்புல. நான் தோண்டிருக்காப்புல. வெய்ய நேரத்தில் தான் தண்ணிக்கு வருவாங்க. பார்ப்போம், கன்ஃபார்ம் பிடிக்கிறது தான். நான் அப்படி பிடிக்கிறது தானே? பிடிக்கிறது தான். ஓகே, போய் வலைய விடணுமா? எங்கே போய் வலை விட போகிறேன்? வலை அங்கே ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் வலைய விட்டு அங்கேயும் விரால் இருக்குது, சிலிப்பு இருக்குது. பிடிக்கிறது. மம்டி எடுத்து வந்துருக்கோம். அந்தாண்ட அணை போட்டு வர தண்ணியாக இருக்கணும். போடு.